Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம wedding style chicken குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த குழம்புக்கு இன்னைக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ண போறதில்ல. தேங்காய் இல்லாம ஒரு சூப்பர் ரிச்சான chicken gravy குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு panல ஒரு 5 ல இருந்து 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு நீங்கள் போட்டால் போதும். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் மசாலா போட்டுக்கலாம். மசாலாவில் இங்கே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் தூளை நிறையா சேர்த்துக்கணும். அடுத்ததாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். இதை விசில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது. சிக்கன் வேகும்போது அதில் நிறைய தண்ணி வரும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு அரை லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. லெமன் இல்லை அப்படின்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் தூளும் தேவையான அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கலக்கி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் கிரேவி குழம்பு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே செய்கிற குழம்போடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.